அதிசூட்சுமம் கடந்த மகா சூட்சுமமாகிய அந்த பிரமத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால், அது அனைத்து தூள ரூப ஜீவன்களிலும் சூட்சமமாய் மறைந்துள்ள உயிர் எனப்படும் மகா சூட்சுமமே. இந்த உயிர் என்பது கண்களுக்கு தெரியாது. அப்படியானால் இந்த உயிரை அறிந்து கொள்வது எது? அது இந்த மனித தேகத்தில் ஆன்மாவாய் 5 கோஷங்களால் மூடப்பட்டு உள்ளுள் நிறைந்துள்ளது. அதுதான் இந்த ஜீவர்களின் ஆன்மா எனப்படுவது. ஆன்மா ஒன்றுதான், அது அநேக ரூபங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றான அதுவே அநேகமாய் இருப்பது என்றால், அநேகமான அதுவே ஒன்றாக இருக்கிறது என்றால், இந்த ஆன்மா எதன் அம்சம் என்றால் அதுவே பிரம்மம். ஒரு கடலின் நீர் பரந்து நிறைந்து இருந்தாலும் அதில் ஒரு துளி நீரே கடலின் அம்சம்தான். அதுபோன்று இந்த ஆன்மாவை அறிந்தால் ஏகமயமான பிரமத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த ஆன்மாவாகிய இந்த பரிபூரணத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த மானிட தேகம் தான் சிறந்ததாக இருக்கிறது. இந்த மனித தேகத்தில் தன்னைத்தான் அறிவதற்கான யோகத்தில் திளைக்கும் பொழுதுதான் ஒருவன் அறிய முற்படுகின்றான். அப்படி அறிகையிலும் அது வேறு தான் வேறு என எண்ணத்தில் இருந்தால் பூரண நிலையை எட்ட முடியாது. இந்த உடலில் சுத்த சைதன்யமாகிய ஆன்மா அதுவே பிரம்மம் எனும் குருவின் மகா வாக்கியத்தால் அந்த பிரம்மமே நீ என்று உணர்த்தப்படுகையில் அந்த உன்னதமான உணர்வு நிலையை பிடித்து தன்னைத்தான் அறிதலில் தானே ஏக பரிபூர்ணமான ஆன்மா என தெளிவுக்கு வரும்.